வணக்கம். இந்த வீடியோவில் 3/3/2026 இந்தியாவில் சந்திரகிரகணம் நிகழ உள்ளது. இந்த சந்திரகிரகணத்தை முன்னிட்டு கர்ப்பிணி பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் சந்திரகிரகண நேரத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். அதே போல் இந்த வீடியோவில் நம்ம பல தகவல் சொல்லியிருக்கோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்டார்டிங் டு எண்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திரகிரகணம் நடைபெற உள்ளது. இந்த சந்திரகிரகணம் இந்தியா முழுவதும் தமிழ்நாடு உட்பட பெரும்பாலும் தெரியும் வாய்ப்புகள் உள்ளது. சந்திரகிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பது சார்ந்து பார்க்கலாம். சந்திரகிரகணம் என்றால் என்ன? சூரியன், பூமி, சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனை மறைக்கும். இதுவே சந்திரகிரகணம் நிகழ்வாகும். சந்திரகிரகணம் தொடங்கக்கூடிய நேரம் மற்றும் முடியக்கூடிய நேரம் என்ன? சந்திரகிரகணம் ஆரம்பக்கூடிய நேரம் மாலை 3:19. முழு கிரகண ஆரம்பம் மாலை 4:34. மிக அதிக கிரகணம் மாலை 5:03. முழு கிரகண முடிவு இரவு 5:33. சூரியன் சந்திரன் நிழல் பூரணமாக முடியக்கூடிய நேரம் 6:47. சந்திரகிரகணம் இந்தியாவில் எங்கெல்லாம் தெரியும்? இந்த சந்திரகிரகணம் இந்தியா முழுவதும், குறிப்பாக தமிழ்நாடு உட்பட பெரும்பாலான இடத்தில் தெரிய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியாவின் பெரும்பாலான பகுதியில் சந்திரன் வெளியே வரும் நேரம் மாலை 6:20 முதல் 6:30 என்பதால் கிரகணத்தை முழுமையாக பார்க்க முடியாது. இந்தியாவில் பல இடங்களில் மூலமான கிரகணத்தை பார்க்க முடியும். கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யலாம்? கர்ப்பிணி பெண்கள் பொறுத்தளவில் ஓம் நமச்சிவாயா அல்லது ஓம் நமோ நாராயணா என்றதை ஜபத்தை செய்யலாம். சந்திர காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பு செய்யலாம். விஷ்ணு மற்றும் லலிதா சகசரநாமம் பிரயாணம் செய்யலாம். அமைதியாக பூஜை அறையில் தானம் செய்யலாம். சந்திரகிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யக்கூடாது? குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் சமையல் செய்யக்கூடாது. வெளியே சென்று நிலவை நேரடியாக பார்வையிட வேண்டாம். கூர்மையான பொருட்களை பயன்படுத்த வேண்டாம். நகம் மற்றும் முடி வெட்ட வேண்டாம். கத்தி, ஊசி, கத்திரிக்கோல் போன்ற கூர்மையான கருவிகளை தவிர்க்க வேண்டும். தையல் வேலை, வெட்டும் வேலை செய்யக்கூடாது. முடிந்தவரை தூங்காமல் இருக்க வேண்டும். குறிப்பாக கிரகணம் ஆரம்பிக்கும் 2 அல்லது 3 மணி நேரத்திற்கு முன்பு உணவு சாப்பிடுவது நல்லது. அதாவது 3/3/2026 மதியம் 12 மணிக்குள் சாப்பிடுவது நல்லது. கிரகணம் முடிவடைந்ததும் செய்ய வேண்டியது என்ன? கிரகணம் முடிவடைந்ததும் தண்ணீர் தெளித்து வீடு சுத்தம் செய்ய வேண்டும். நாமும் குளித்து சுத்தம் பெற வேண்டும். கடலில் குளிக்கலாம் அல்லது வீட்டில் கல்லுப்பு, மஞ்சள், வேப்பிலையை நீரில் கலந்து குளிக்கலாம். இரவு நேரம் என்பதால் வெந்நீர் ஹாட் வாட்டரில் குளிக்க வேண்டும். கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடலாம் அல்லது வீட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி இறைவனை வழிபடலாம். சந்திர கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் குறித்து பல பாரம்பரிய நம்பிக்கைகள் உள்ளது. இவை பெரும்பாலும் ஆன்மீகம் மற்றும் முன்னோர்கள் வழக்கங்கள் அடிப்படையில் உள்ளது. அறிவியல் ரீதியாக நேரடி பாதிப்பு இருப்பதாக உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் நம்பக்கூடியவர்கள் இந்த வழிமுறையில் பின்பற்றலாம். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.